முதல்வர் மாதேஸ்வரன் அவர்களை, என்னுடைய குருநாதர் அவர்களை வணங்கி, இப்ப நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்குறோம்னா, சந்திராஷ்டமத்த பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. இந்த சந்திராஷ்டமத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட குளறுபடி எனக்கு தெரிஞ்சு இருக்குங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ மேசத்துக்கு மேச ராசிக்காரங்கன்னு வச்சுக்கலாங்க. மேச ராசிக்காரங்க, கோச்சார ரீதியா சந்திரன் 8ல் வரும்போது, அப்போ விருச்சிகத்துக்கு வரணுங்க. மேச ராசிக்கு 8ஆம் இடம் வந்து விருச்சிக ராசிங்க. அந்த இடத்துக்கு கோச்சார ரீதியா சந்திரன் அந்த ராசியில பிரதிபலிக்கும்போது, மேச ராசிக்கு வந்து சந்திராஷ்டமம் நடக்குங்க. ராசிக்கு 8வது இடத்துல சந்திரன் கோச்சார ரீதியா வரும்போது, சந்திராஷ்டம தினம்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த சந்திராஷ்டம தினம் இவங்கிறது வந்து 2 1/4 நாள் நிக்கிதுங்க. ஒவ்வொரு ராசியிலயும் சந்திரன் வந்து 2 1/4 நாள் பயணம் செய்வார். சனி வந்து 2 1/2 வருஷம் நிப்பாருங்க, ஒரு ராசியில. குரு 1 வருஷம் நிப்பாரு. ராகு கேது வந்து 1 வருஷம் 6 மாசம் நிப்பாங்க. இப்போ சந்திரன் மட்டும் 2 1/4 நாளு தாண்டி, 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 தாண்டி இந்த அந்த இப்போ மேஷத்தில 2 1/4 நிப்பாருங்க, ரிஷபத்தில 2 1/4 நிப்பாரு, இப்படி மிதுனத்தில இப்படி எல்லா ராசியிலும் 2 1/4 நாளுக்கு மேல நிக்க மாட்டாருங்க. அவரு தொடர்ச்சியா சஞ்சாரம் பண்ணிக்கிட்டே வருவாருங்க. ஒவ்வொரு ராசியா 2 1/4 நாள் கிரமிச்சு, கிரமிச்சு வந்துகிட்டே இருப்பாரு. அப்ப இந்த ராசிக்கு 8வதா இப்ப நான் சொன்ன மாதிரிங்க உதாரணமா, மேச ராசிக்கு 8வது ராசியான விருச்சிகத்தில சந்திரன் சஞ்சாரம் செய்யும் காலம், மேச ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டம தினம்ங்க. அப்போ மேச ராசியில அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம்ங்க. பரணி 1, 2, 3, 4 பாதம். கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதம். 9 பாதம் இருக்கு. இந்த 9 பாதங்களும் அடங்கிய ஒரு ராசி மேச ராசி. அப்ப அந்த மேச ராசி எல்லா ராசியிலும் 9 பாதம் தான் இருக்குங்க. 3 நட்சத்திரம் இருக்கு. அது மாதிரி இந்த 9 நட்சத்திர க ப இருக்குங்க அதுல. நட்சத்திர பாதங்கள் இருக்கு. அப்ப மேச ராசிக்கு 8வது ராசியான விருச்சிக ராசியில சந்திரன் கோச்சார ரீதியா சஞ்சாரம் செய்யும் காலம் 2 1/4 நாளுமோ அவருக்கு பிரச்சனையா இருக்குமா? தலைவலி ஏதாவது ஏதாவது பிரச்சனைகளா இருக்குமா? அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இத நல்லா கணக்குல எடுத்துக்கங்க. இப்ப 2 1/4 நாளும் அவருக்கு சந்திராஷ்டமம் நடக்குமா? கண்டிப்பா நடக்கவே நடக்காது. இதுல என்னோட ஆராய்ச்சி பிரகாரம் நான் உங்களுக்கு ஒரு கணக்கு சொல்றேன். அதை நீங்க போட்டு பாருங்க. அப்ப மேச ராசிக்கு வந்து 8வது ராசியான விசாக நட்சத்திரம், கேட்டை அனுச நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரம் விருச்சிக ராசியில வருங்க. அப்ப இந்த 3 ராசியில சஞ்சாரம் செய்யும் மேச ராசிக்கு வந்து கண்டிப்பா சந்திராஷ்டமங்க. அப்போ அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதத்துக்கு எப்போ வரும்? அஸ்வினி நட்சத்திரம் 2ஆம் பாதத்துக்கு எப்போ வரும்? 3ஆம் பாதத்துக்கு எப்போ வரும்? 4ஆம் பாதத்துக்கு எப்போ வரும்? பரணி நட்சத்திரம் 1ஆம் பாதத்துக்கு, பரணி 2, பரணி 3, பரணி 4, கார்த்திகை 1 இந்தந்த நட்சத்திரக்காரங்களும் பிறந்து இருப்பாங்க. உலகத்துல ஆயிரக்கணக்கான, கோடிக்கணக்கான மக்கள் பிறந்திருப்பாங்க. அப்போ மொத்தமா வந்து மேசராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன். மேசராசிக்கு சந்திராஷ்டம தினம்னு கணக்கு போடுறது தப்பு. அது எப்படி மேசராசிக்கு சந்திராஷ்டமம் இந்த 9 பாதத்துக்கு ரைட்டுங்க. ஆனா, அ அந்தந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அந்தந்த பாத பாத பாதத்துக்காரங்களுக்கு நட்சத்திர பிறந்தவங்களோட கணக்குக்கு எப்படி சந்திராஷ்டமம் வேலை எத்தன மணி நேரம் வேலை செய்யும்னு இப்ப நம்ம பார்க்க போறோம்ங்க. ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 24 மணி நேரம். அப்ப 2 நாளுக்கு எவ்வளோ ஆச்சுங்க? 24 + 24 48. அப்ப 2 நாளைக்கு வந்து 48 நாள், 48 மணி நேரம் ஆகுதுங்க. அப்ப அந்த 1/4 நாள் 2 1/4 நாள் தானே சந்திரன் ஒரு ராசியில சஞ்சாரம் செய்வாருங்க. அப்போ 2 நாளுக்கு 48 மணி நேரம், பிளஸ் இந்த காலுக்கு ஒரு 6 மணி நேரம். எவ்வளோ ஆச்சுங்க? 48 + 6 அப்ப 54 மணி நேரம் ஆச்சுங்க. இந்த 2 1/4 நாளுக்கு வந்து 54 மணி நேரம் ஒவ்வொரு ராசியிலயும் சஞ்சாரம் செய்வார். அப்ப இந்த 54 மணி நேரம் சஞ்சாரம் செய்யும் காலம், இப்ப அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதத்துக்கு எத்தன மணி நேரம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 9 பாதம் இருக்குது பார்த்தீங்களா? மேசத்துல அஸ்வினி 4, பரணி 4, கார்த்திகை 1. இந்த 9 பாகத்த இந்த 9 பாதத்த நம்ம 54ஆல வகுக்கணும்.
அஸ் ஓ சாரி 54 வந்து 9ஆல வகுக்கணும். 54 மணி நேரத்த 9 பாதங்களால நம்ம வகுக்கிறோம். அப்ப எவ்வளோ வருங்க? 6 54. அப்ப எத்தன மணி நேரம் நிக்குதுங்க ஒரு ராசிக்கு? ஒரு நட்சத்திர பாதத்துக்கு 6 மணி நேரத்த சந்திராஷ்டம தினம். நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்போ அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதத்துக்கு விசாக நட்சத்திரத்தில உட்காரும்போது, விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில வந்து விருச்சிக ராசியில சந்திரன் உட்காரும்போது, அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதத்துக்கு 6 மணி நேரம் சந்திராஷ்டமம். புரிஞ்சுதுங்களா? அப்போ மீதி அனுச நட்சத்திரம் 4 பாதத்துக்கு 24 மணி நேரம். கேட்டை நட்சத்திரம் 4 பாதத்துக்கு 1, 2, 3, 4 பாதத்துக்கு 24 மணி நேரம். அப்ப போட்டு பாருங்க 54 மணி நேரம் கரெக்ட்டா வருங்க. இந்த 9 பாதத்தால வகுத்தீங்க. 54 9ஆல வகுத்தீங்கன்னா. அப்போ இந்த 6 மணி நேரத்த நீங்க வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு 6 மணி நேரம் நீங்க வேக்கையானமா இருந்தீங்கன்னா போதும். அந்த சந்திராஷ்டம காலத்துல நீங்க சுபகாரியம் செய்யக்கூடாது. இது இது வந்து பார்த்தீங்கன்னா, சந்திராஷ்டம காலத்துல சுபகாரியம் செய்யக்கூடாது. அது உண்மையானதுங்க. உண்மையான கூற்று. அப்ப இந்த 6 மணி நேரம் பகல்ல வராம தூங்குறப்போ வந்துட்டாங்க, நம்மளுக்கு சந்திராஷ்டம தினமே இல்ல. நம்ம தூங்கிருவோம். அப்ப சந்திராஷ்டம தினம் இல்லைன்னு தானே அர்த்தம்ங்க. எதுக்கு நீங்க கிழக்க போகணும், மேற்க போகணும்னு கவலைப்படுறீங்க? எதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்ல. இது முழுமையான கணக்கு. இந்த கணக்குகள நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஜாதகம் கரெக்ட்டா வருங்க உங்களுக்கு. அப்ப இந்த சந்திராஷ்டமத்தையும் நீங்க கணக்குல வச்சுக்கங்க. இந்த ஒவ்வொரு நட்சத்திர பாதத்துக்கும் சந்திராஷ்டம தினம் வரும்போது 6 மணி நேரத்த கணக்கு. வணக்கம்.